நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு ட்ரெண்டு என்னென்னா, எல்லா பிள்ளைங்களையும் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது ப்ளே ஸ்கூல்லேருந்து +2 முடிக்கிற வரைக்கும் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கணும். இது ஒரு சில பெற்றோருடைய ஆசை, தப்பு இல்லை. இன்னும் ஒரு சில பெற்றோர் ப்ளே ஸ்கூல்லேருந்து +2 வரைக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கணும். தப்பு கிடையாது, ஏற்றுக்குருவோம். இன்னொரு வகையான பிரிவு, வழியே இல்லை அவங்கள்ட்ட, பால்வாடியிலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் வழி பள்ளி. சரி, ஆனால் ப்ளே ஸ்கூல்லேருந்து சிபிஎஸ்சி வரைக்கும் படிக்க வைப்பாரான். ப்ளே ஸ்கூல்லேருந்து +2 வரைக்கும் சிபிஎஸ்சிலையும் படிக்க வைப்பார், இல்லைன்னா ஒரு சில பேர் மெட்ரிகுலேஷன்லாம் படிக்க வைப்பாங்களாம். ஆனால் காலேஜ் போனவொன்னே அவங்களுக்கு எம்பிபிஎஸ்ஸு, லா காலேஜு, அக்ரி, பெரிய படிப்பு, ஐஐடி இதெல்லாம் கவர்மெண்ட்டில் சேரணுமா? எப்படி நினச்சி பாருங்கள், எவ்வளவு பெரிய அறிவாளி அவங்க. அப்போ தமிழ் வழி மாணவர்கள்ட்ட நான் சொல்கிறது என்னென்னா, நீ படி, கூட படி, அந்த இடத்துல நீ ஆக்குப்பை பண்ணு. அப்போ தான் தெரியும். படிக்கிறதெல்லாம் தனியாரில், கல்லூரி மட்டும் பெரும்படிப்புக்கான மருத்துவ படிப்பு, சட்ட படிப்பு, ஐஐடி, மேனேஜ்மெண்ட் படிப்பு, எம்பிஏ படிக்கிறது இதெல்லாம் சர்க்கார் இடத்துக்கு போயிடும். சர்க்காரில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும், ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் வாங்கணும். நினச்சி பாருங்கள். அப்போ விழிப்புணர்வை தமிழ் வழி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அதிகமாக ஊட்டணும், பெற்றோர் அதிகமாக ஊட்டணும். அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு தான் அரசு கல்லூரியில் இடம் கொடுக்கணும். அது மட்டும் என்ன, தனியார் பள்ளியில் படிக்கிறவர்களுக்கு மட்டும் அதிக இடம். நம்ம சொல்ல போனால் அதிக பேர் அதில் போய் சேர்ந்துடுறேன். இப்போ தனியார் தமிழ் வழியில் படிக்கிற பையனுக்கு முறையான ஆசிரியர்களை நியமிக்கலை, பற்றாக்குறை ஆசிரியர்கள், சரியான விதத்தில் ஈடு கொடுத்து படிக்க முடியலை, கிராம சூழ்நிலை, அவன் பஸ்ஸில் தொங்கி அவன் வீட்டுக்கு போகிற, அதாவது காலையில் அவன் 7 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு பள்ளிக்கூடம் வானேன், சாயங்காலம் 4க்கு விட்டு பஸ்ஸு காற்று கடந்து அவன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 6 மணி ஆயிடுது. அதுக்கு பிறகு அவன் படிக்கணும். பெற்றோர் 60% பேர் கிராமத்தில் என்ன கஷ்டப்படுறாங்க. அப்போ அரசு பள்ளியில் படித்தாதாயா அரசு கல்லூரியிலையும் சீட்டுன்னு சொல்லணுங்க. அது எல்லா கல்லூரிலையும். அதுலேயும் கேளுங்களே, இந்த மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் அரசு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போகிறதே கிடையாது. அரசாங்கம் நடத்துகிற ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போகிற கிடையாது. ஆனால் அரசாங்கம் நடத்துகிற அக்ரி காலேஜை ஃபுல்லாக பண்ணி போடுறது, சட்டக்கல்லூரியை ஆக்குபை பண்ணிடுறது, மெடிக்கல் காலேஜை பிடிச்சிடுறது, எம்பிஏ காலேஜ் எதெல்லாம் நல்லா படிப்போம் அதை பூரா அவங்க ஆக்குபை பண்ணிடுவேன். அரசு கலைக்கல்லூரிக்கு ஒருத்தன் கூட போக மாட்டேன். யார்? இந்த சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனில் படித்தவன். எவ்வளோ பிளானாக இருக்காங்கிறத தமிழ் வழி மாணவர்கள் புரிஞ்சுக்குங்க. இனி ஒரு காலத்தில் அரசுக்கு நான் கோரிக்கையாகவே வைக்கிறேன், அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு தான் அரசு கல்லூரிகள் அனைத்துலையும் இடம் கொடுக்கணும். எந்த கல்லூரியாக இருந்தாலும் இடம் கொடுக்கணுங்கிறதையுமே கொண்டு வந்தால் தான் மெட்ரிகுலேஷன் இதுகளெல்லாம் குறைக்க முடியும். அதுக்கு வழிகாட்டுங்க. நன்றி, வணக்கம்.